சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஊழிய அழைப்பு தேவையில்லை. நான் இயேசுவை பத்தி சொன்னேன். என் ஆபீஸ்ல எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. பரவாயில்ல, டார்கெட் பண்ணட்டும். அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தாரு. இல்லாட்டி இயேசுக்கு வேலையை விட்டு வெளியே வா. உன்னை கர்த்தர் போஷிப்பார். உன் சம்பளம் உன்னை போஷிக்கிற. நல்ல ஞாபகத்துல வை. Your salary is not feeding you. Your God is feeding you. கர்த்தர் போஷிக்கிறார். அதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் நம்மள. இது மத மாத்தம்னு சொல்லட்டும், ஆள் பிடிக்கிறான்னு சொல்லட்டும், ஜாதி மாத்திரான்னு சொல்லட்டும், வெளிநாட்டுல பணம் வருதுன்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்மளுக்கு இது எதுவுமே முக்கியம் இல்ல. அவன் சொல்றது எல்லாமே பொய் குற்றச்சாட்டு. நம்ம டார்கெட் எல்லாமே என்ன தெரியுமா? நான் என்னை போல எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை நான் நேசிக்கிறபடினால எப்படியாயிலும் அவன் இயேசுக்குள்ள வரணும். மத மாத்திரத்துக்கா, ஜாதி மாத்தவா, அவன் செத்தா அவன் பாதாளம் போக கூடாது. இது நான் மேல வச்சது அன்பு. இந்த அன்பு எங்க இருந்து கத்துக்கிட்டேன்? இந்த அன்பை நான் இயேசு மேல இருந்து கத்துக்கிட்டேன். அவர் முதலாவது என்னை நேசித்தார். என்னை நேசித்த காரணத்தினால அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில பலியாகி கொடுத்தார். எனக்காக அவர் செத்தார், என்னை காப்பாத்துறதுக்காக. நான் வேற ஒருத்தரை காப்பாத்துறேன், சாக போறது இல்ல. கொஞ்சம் உபத்திரத்தை அனுபவிக்க கூடாதா?